எனக்கே தோணி இருக்கா நம்ம இது இப்படி அதாவது நம்மளும் மனுஷன் தானே ஒரே ஒழுங்காக பிழைக்கிறது சமயத்து தோணும். ஆனால் நாமளே ஏமாற்றிக்கிட்டோமோ தோணும். அது இட்ஸ் ஓகே. அது ஆழ்ந்த கேம் போட்டு 25 வருஷம் ஆச்சு. அவ்வளோதான். ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ். குட் ஃப்ரெண்ட்ஸ், குட் பீப்புள் அரவுண்ட் மீ. அவ்வளோதான். இன்னைக்கு சூழ்நிலையில் சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரே 200 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. இன்னும் கூட ஊரில் எம்பிபிஎஸ் படிக்காத ஆர்எம்பி டாக்டர் கூட 100-200 ஃபீஸ் வாங்குற மத்தியில் சாரு ஒரு ஸ்கின் டாக்டராக இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் ஸ்கின் டாக்டர் ஃபீஸ் வந்து 300 ரூபா 400 ரூபா ஸ்பெஷல் படிப்புன்னு சொல்லி 400 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் சார் இன்னும் ஸ்கின் டாக்டராகவும் ஜென்ரல் ப்ராக்டிஸ்லையும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அரசாங்கம் இது போன்ற டாக்டர்களை ஊக்குவிக்கிறதுக்கு இவர்களை ஏதாவது குடியரசு தினம், சுதந்திர தினம் இந்த மாதிரி நல்ல நாளில் அவங்களுக்கு ஒரு பதக்கம் கொடுத்து அவங்களை ஒரு இது சிறப்பிச்சு கௌரவிக்கணும். விண்ணை முட்டும் அளவிற்கு விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது. ஒரு டீ கூட 15 ரூபாய்க்கு குறைவாக வாங்க முடிவதில்லை. இந்நிலையில் இந்த காலத்திலும் ஒருவர் வெறும் 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், தென்காசியைச் சேர்ந்த 76 வயது மருத்துவர் ராமசாமி கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பார்த்து வருகிறார். வெறும் 2 ரூபாயில் ஆரம்பித்த இவருடைய மருத்துவ சேவை தற்போது 10 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. யார் இந்த ராமசாமி டாக்டர்? வெறும் 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு எப்படி வந்தது? அவருடைய மருத்துவமனையை நோக்கி பயணித்தது ETV குழு. தென்காசி தினசரி மார்க்கெட் அருகே சென்று ராமசாமி மருத்துவர் குறித்து விசாரித்தாலே யாரு அந்த 10 ரூபாய் டாக்டரா என்று கேட்டுக்கொண்டே வழிகாட்டுகின்றனர் ஊர் மக்கள். 1974 அரசு மருத்துவராக பணியில் சேர்ந்த ராமசாமி ஒரு கட்டத்தில் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தனது வீட்டில் வைத்தே சிறிய கிளினிக் ஒன்றை தொடங்கியுள்ளார். தன்னிடம் சிகிச்சைக்கு வருவோரிடம் மிக குறைந்த கட்டணத்தையே வசூலித்து வருகிறார். 50 வருஷமா தென்காசி ஊரில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சர்க்கார் ஊழியனாக ரிட்டையர் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரைவேட் ப்ராக்டிஸ். கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தேன். அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஃபுல் டைமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. இப்போ ட்ரீட்மெண்ட் குறைஞ்ச விலையில் 10 ரூபாய்க்கிட்ட சிகிச்சை தான் கேள்விப்பட்டோம். உண்மை தான். எத்தனை வருஷமாக சர்வீஸ்? இந்த ஊருக்கு 44 வருஷம் ஆச்சு. வெளியே ஊரில் 10 வருஷம், 54 வருஷம் எடுத்துக்கிட்டது. 54 ஆண்டுகளாக தான் நடக்கு. 54 வருஷமா 10 ரூபாய்க்கு. அவ்வளோதான். 2 ரூபா, அப்புறம் 5 ரூபா, அப்போ 10 ரூபாய். இப்போ இந்த காலத்தில் இப்போ டெக்னாலஜி நிறைய மாறி போச்சு. மக்களோட விலைவாசிகள் பொருளாதார மாறி போச்சு. சரி, இப்போ 10 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. இதை எப்படி பார்க்குறாங்க மக்கள்? எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கத்தானே செய்யும். அதை நான் கண்டுபிடிக்கல. நமக்கு மனசுக்கு எது பிடிக்காது செஞ்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு போதுமானதாக இருக்கா சார்? ஏன்னா தாராளம் போய் எனக்கு. இங்கே எந்த மாதிரியான மக்கள் வராங்க சார்? எளிய மக்கள் தான் வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோட தான் வருவாங்க. இவ்வளோ தான் எங்கிட்ட இருக்குது, அதுக்கு தகுந்தபடி வைத்தியம் பண்ணுங்க சொல்லுவாங்க. They come with an expectation of that type only. ஆமாம். மக்கள் இந்த 10 ரூபா கட்டணங்கும்போது அவங்களோட முகத்தில் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி தெரியும். திட்டமாட்டான், கேட்காத வருத்தப்பட மாட்டான். தற்போது 76 வயதாகும் மருத்துவர் ராமசாமி தன்னிடம் சிகிச்சைக்கு வருபவர்கள் பணம் கொடுக்காவிட்டாலும் எந்தவித முகசுளிப்புமின்றி அனைவரையும் அன்புடன் வரவேற்று சிகிச்சை அளித்து வருகிறார். அதாவது அவங்க பிரித்து எப்படி தான் காட்டியிருக்காங்க. அதனால அப்படிதான் சொல்லணும்.
தே ஆர் ஹாப்பி, வி ஆர் ஹாப்பி, அவ்வளோதாங்க. பட் இது என்ன ரீசனுக்காண்டி வாங்குறீங்க சார்? என்ன ரீசனுக்காண்டி இந்த 10 ரூபா வாங்கணும்? மினிமம் ரீசன் ஒன்றும் கிடையாது. அப்படி என்னமோ மனசுலேருந்து அப்படி ஆரம்பிச்சது அப்படி தான். ஒரு காரணம் இருக்குங்க சார். ஒரு காரணம் இல்லை. வழக்கமாக இப்போ உள்ள ஜென்ரேஷனே படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது சரி, மார்க் அதிகமாக நான் வந்து குறைஞ்ச ரேட்டில் மக்கள் சர்வீஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் யாரும் பண்ணுறது இல்லை. பட் நீங்கள் ஒரு 50 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க. ரீசன் எனக்கு சொல்ல தெரியல. ஒரு அப்படி நான் கஷ்டப்பட்டதுனால அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கலாம். நீங்கள் கஷ்டப்படனா எப்படி சார்? சின்ன வயசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்ல, படிக்கவே கஷ்டப்பட்டோம். அதனால் அது ஒரு பாயிண்டாக இருக்கலாம். எனக்கு சொல்ல தெரியல அது. மருத்துவர் ராமசாமியிடம் சிகிச்சைக்கு வருகிறவர்கள் எல்லாருமே அவரை கைராசியான மருத்துவர் என்றும் இரக்க குணம் கொண்டவர் என்றும் நெகிழ்ச்சியுடன் பாராட்டுகின்றனர். கிட்டத்தட்ட எனக்கு 30-35 வருஷமாக டாக்டர் வந்து நல்ல அறிமுகம். ஏழைகள் போல இரக்கம் உள்ளவர், அதுதான் மெயின். எனக்கு 10 ரூபா 2 ரூபாயிலிருந்து 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு மேலே இன்னும் ஏற்றாமல் இருக்காருன்னா அது வந்து அவருடைய மனிதாபிமான எண்ணங்களை அது வெளிப்படுத்துது. சமயத்தில் ஏழைகள் யாராவது வந்தாங்கனாலும் இலவசமாகவும் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு. இதை கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்னால் இலவசமாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பிவிட்டார். அதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். சாரை வந்து எனக்கு கடந்த ஒரு 10 ஆண்டாகவே எனக்கு தெரியும் டாக்டரை. 10 வருஷமாக சார் இந்த குறைந்த ஒரு பீஸில் சர்வீஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். என் வீட்டுக்காருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி இருந்துச்சு, முதுகு கை கால்லாம் இருந்துச்சு. இங்கே தான் வந்தோம். ஃபஸ்ட்டு 5 ரூபான்னு பார்த்துட்டு இருந்தாங்களாம், இப்போ 10 ரூபா மாற்றிட்டாங்க. அதை என் வீட்டுக்கார் வந்தோடனே பரவாயில்ல கொஞ்சம். இப்போ என் பொண்ணுக்கு இருக்கிறனால நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் சார்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு 10 ரூபாய்க்கு இப்படி ஒரு டாக்டர் எங்கள் ஊருக்கு கிடைச்சது இது தென்காசி மக்கள் செய்த ஒரு புண்ணியம். எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் தேவரோளத்துலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் அக்காவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. அங்கே ஒரு சொந்தக்காரங்க சொல்லி நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம். ஐயா வந்த உடனே சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப பதட்டத்தோடு வந்திருக்கீங்கம்மா, உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா வந்து நான் பிழைக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்து சார் சொன்ன ஒரே வார்த்தை, ஒன்றும் செய்யாதம்மா, பயப்படாதங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 டைம் வந்திருந்தோம். எங்கள் அக்காவுக்கு இப்போ பரிபூர்ண சுகம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 200 ரூபா 300 ரூபா குறைந்தபட்சம் ஒரு 500 ரூபா இல்லாமல் நம்ம வந்து தனியார் மருத்துவமனைக்குங்கிறது போக முடியாது. எனக்கு வந்து சார் வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கும் போதுலேருந்தே தெரியும். ஏன்னா நானும் ஒரு 30 வருஷ காலமாக அந்த சமூக சேவையில் இருக்கிறதுனால தெரியும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக அது வந்து பணம் காசாக பார்க்காம ஒரு சேவையாக நினச்சி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அரசாங்கம் வந்து இது போன்ற டாக்டர்களை ஊக்குவிக்கிறதுக்கு இவர்களை வந்து ஏதாவது குடியரசு தினம், சுதந்திர தினம் இந்த மாதிரி நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து ஒரு பதக்கம் கொடுத்து அவங்களை வந்து ஒரு வந்து இது சிறப்பிச்சு கௌரவிக்கணும். ஆம், வாழ்க்கையை பொதுமக்களின் சேவைக்காக அர்ப்பணித்திருக்கிற ராமசாமி டாக்டரின் சேவை தென்காசி மக்களை மட்டுமல்ல, நம் அனைவரையுமே வியக்க வைக்கிறது.